அத்தியாயம் 17. அறிவாளியாய் மாறிய அறிவிலி. நாமதாரகனே, மழை வரும் முன்பு குளிர்ந்த காற்று வீசுவது போல ஸ்ரீ குருவின் கருணை மழை உன்மீது பொழியும் முன்பு உனக்கு அவரது திவ்ய சரித்தத்தை கேட்கும் வாய்ப்பு கிட்டியுள்ளது. காமதேனுவை ஒத்த ஸ்ரீ குரு சரித்திரத்தை தொடர்ந்து கேட்பாயாக என சித்த முனிவர் மேலும் கூறத் தொடங்கினார். கிருஷ்ணா நதிக்கரை பில்லவாடி கிராமத்தில் அத்தி மரத்தடியில் தங்கி ஸ்ரீ குரு சாதுர்மாசிய விரதத்தை அனுஷ்டித்து வந்தார். மழைக்காலமான 4 மாதங்கள் ஒரே இடத்தில் தங்கி பிக்ஷை பெற்று பூஜைகள் செய்து தவம் இயற்றுதல் துறவிகளுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடு. இதை கேட்ட நாமதாரகன், ஆசானே, மும்மூர்த்திகளின் அவதாரமான ஸ்ரீ குரு இவ்வாறு பிக்ஷை பெற்று தவம் இயற்றி பெற வேண்டியது யாது என்பதை எனக்கு விளக்கவும் என வேண்டினான். சித்தமுனி, அப்பனே, ஈசனும் மும்மூர்த்தி வடிவினரான தத்தாத்ரேயருமே பிக்ஷை பெறவில்லையா? ஸ்ரீ குரு போன்றவர்கள் பிக்ஷை பெறுவதும் தவம் இயற்றுவதும் புனித நீராடுவதும் நம் பொருட்டுதானே அன்றி அவர்களுக்காக அல்ல. பக்தியற்றவரும் சுய நிலைமைகளும் தம்மை அணுகாதிருக்கும் பொருட்டே இவர் மறைந்து வாழ தலைப்பட்டார். எனினும் சூரிய ஒளியை தொடர்ந்து மேகம் மறைக்க இயலுமா? கஸ்தூரியை மறைத்து வைத்தாலும் அதன் மனத்தை மறைக்க இயலுமா? அதுபோன்றே ஸ்ரீ குரு மகிமையும் வெளிப்பட்டுவிடும். அதனையும் கேட்பாயாக. கரவீர நகரத்தில் வேத சாஸ்திரங்களை அறிந்த பண்டிதர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் தர்க்கம் மற்றும் வியாகரணத்தில் தேர்ந்தவர். ஆனால் அவரது ஒரே மகன் அறிவற்ற மூடனாய் இருந்தான். கவலையுற்ற பெற்றோர் இவன் சிறுவனாய் இருக்கும் போதே இறந்தனர். இவனுக்கு 7 வயதான போது உபநயம் செய்வித்த மற்றவர்கள் இவனுக்கு கல்வி கற்பிக்க முற்பட்டனர். ஆயின் மூடனான அவனால் கற்றது எதையும் நினைவில் நிறுத்தி கொள்ள இயலாது மறந்து போனான். இதனால் ஊரார் இவனை தந்தையின் புகழுக்கு ஒரு களங்கம் எனவும் குலத்திற்கு கேடு எனவும் இவ்வாறு மூடனாய் வாழ்வதை காட்டிலும் எங்காவது சென்று இறந்து விடுவது நல்லது எனவும் பலவாறு ஏசினார்கள். இவனோ, நான் நன்கு படிக்கவே விரும்புகிறேன், ஆனால் எனக்கு கற்பது எதுவும் நினைவிருப்பதில்லை. அதற்கேதேனும் ஒரு வழி இருந்தால் கூறுங்கள், நான் தவறாமல் செய்கிறேன் என்றபோது, கல்வி கற்க உன்னால் முடியாது. இனி ஒரு பிறவி எடுத்து வாழ்ந்தால்தான் நாங்கள் உனக்கு கல்வி கற்பிப்போம். நீ பிச்சை எடுத்து வாழத்தான் தகுதி உடையவன் என இகழ்ந்து பேசியதால் மனம் நொந்த அவன் ஊரை விட்டு வெளியேறி காட்டை கடந்து பில்லாவாடி வந்து சேர்ந்தான். அங்குள்ள புவனேஸ்வரி ஆலயத்திற்குள் சென்று தேவியின் முன் அமர்ந்து தனக்கு கல்வி பெற வரமளிக்க வேண்டுமென 3 நாட்களுக்கு ஆகாரம் ஏதும் இன்றி கண்மூடி பிரார்த்தித்தான். 3 நாட்கள் கழித்த பின்னும் எந்த மாற்றமும் இல்லாது தேவியின் தரிசனமும் கிடைக்காது போகவே கோபமுற்ற அவன் அங்கிருந்த கத்தியை எடுத்து தன் நாக்கை அறுத்து தேவியின் பாதத்தில் வைத்தான். இனியும் நீ அருளவில்லை என்றால் என் தலையை அறுத்து உன் பாதத்தில் படைப்பேன் என மனதில் உறுதி பூண்டு களைப்பு மிகுதியால் ஒரு பக்கத்தில் உறங்கி போனான். அப்போது கருணை கொண்ட அம்பிகை அவன் கனவில் தோன்றி, மகனே, என் மீது கோபிக்காதே. கிருஷ்ணா நதி மேற்கு கரையில் அத்திமரத்தடியில் மும்மூர்த்திகளின் வடிவினரான ஸ்ரீ குரு தங்கியுள்ளார். அவரை சரணடைந்தால் உனது எண்ணம் ஈடேறும் என கூறி மறைந்தாள். சிறுவனும் மிக்க மகிழ்ந்து ஸ்ரீ குருவை அத்திமரத்தடியில் கண்டு அவரின் மலரடிகளில் பணிந்து வணங்கினான். இதனால் மனம் மகிழ்ந்த ஸ்ரீ குரு சிறுவனின் சிரத்தில் தன் கையை வைத்து, ஆசை அருளும் ஸ்பர்சவேத கல்லால் உரசப்பட்ட இரும்பு தங்கமானது போலும், மானசசரஸ் நதியில் மூழ்கியதும் காக்கை அன்னமானது போலவும், குருவின் கரம் தீண்டியதும் வெட்டப்பட்ட நாக்கு மீண்டும் வளர்ந்தது. அனைத்து வேத சாஸ்திரங்களிலும் ஞானம் அடைந்தான். ஸ்ரீ குருவின் அனுமதி பெற்ற தனது கிராமமான கரவீரபுரம் சென்று சகல சுகபோகங்களுடனும் புகழுடனும் நீண்ட காலம் வாழ்ந்தான்.